மூடப்பட்டுள்ள மணல் குவாரிகளை தமிழக அரசு திறக்கவில்லை என்றால் வருகின்ற 4ஆம் தேதி நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள கீரம்பூர் சுங்கசாவடியை முற்றுகையிடப்படும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன மாநில தலைவர் செல்ல ராசாமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மணல் தட்டுப்பாட்டை போக்க மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உரிமையாளர்கள் மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் உடனடியாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரத போராட்டம் என்ற அறவழி போராட்டங்கள் நடத்தியும் அரசோ உயர் அதிகாரிகளோ மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களோ மணலாரி சம்மேளனத்துடைய நிர்வாகிகளை அழைத்து பேசவும் இல்லை. எங்களுடைய கோரிக்கையை ஏற்று குவாரிகளும் திறக்கப்படவில்லை. இதனால் வேறு வழி இல்லாமல் மணலாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், மாட்டு வண்டி தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக இறுதி கட்டமாக மாநில அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் வருகின்ற 4/9/2024 புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் ராசாம்பாளையம் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம்.